பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துக்கு முன்னேறார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கான வாக்கு அப்படின்றது பெண்கள் வாக்கு பெருமளவுக்கு விஜய்க்கு போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் சமீபத்துல நடக்க ஆரம்பிச்சது. ஓகே, இது ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. 2வது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட டீல் ஓவர், விஜயோட போற அளவுக்கு நெருக்கம் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் அங்கதான் போறாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நாளைக்கு பேச்சுவார்த்தை கூட ஒரு சம்பிரதாய பேச்சுவார்த்தையா தான் இருக்கும், அதுல ஒத்து வராது, சில உடன்பாடுகள் வராது அப்படின்ற காரணத்தினால விஜயோட தாவேகா போறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ராகுல் பிரியங்கா இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடந்த சில அவமானங்கள், லோக்கல்ல அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் சேர்த்து சரி விஜய் கூட போகலாம் அப்படின்ற முடிவு கிட்டத்தட்ட நெருக்கத்துல வந்துச்சு. ஸோ அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் 24ஆம் தேதி வர வேண்டிய ஒரு இது வந்து இப்போ வந்து இதா இருக்கு. யார் லீக் பண்ணா, என்ன நடந்துச்சு அப்படின்ற பல விஷயங்கள் அது வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்விகள். ஏன் இத்தனை நாள் இல்லாம இப்போ அதுக்கு 1000 பதில்கள் இருக்கலாம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய எல்லாருடைய கேள்வி ஏன் இப்போ, அதுதான். ஏன் நீங்க 2021 பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே பண்ணிருக்கலாம், இல்ல போன வருஷம் பண்ணிருக்கலாம், ஏன் எதுவுமே இல்லாம கடைசி நேரத்துல இப்போ வந்து பண்றீங்க? இதுல அரசியல் இல்ல, 200% நான் சொல்றதுல அரசியல் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு ஒத்துக்கணும். ஏன்னா ஒரு அறிக்கை கொடுக்கலாம், இது எனக்கும் என் மனைவிக்கும் நடக்கக்கூடிய இது வந்து நடக்கலாம் அப்படின்றது. ஆனா பட் இதுல அரசியல் இருக்குன்றது 100% உண்மை. நம்ம விசாரிச்ச வரைக்கும் இதுல சில பல அரசியல் உள்ள பூந்திருக்கு அப்படின்றது உண்மை. அதை ஓப்பனா நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. அரசியல் பூந்திருக்குன்றது உண்மைதான், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. பெண்கள் சப்போர்ட் இப்போ அவருக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அதுவும் இருக்கு. பெண்கள் சப்போர்ட் கூடி இருக்கு, நிறைய பிரச்சனைகள் காங்கிரஸ் உள்ள வருது. நீங்க நான் வந்து நம்ம வந்து இதுக்கு மேல இப்படி ஏத்துக்க முடியல. இதுக்கு ரொம்ப நாள் இப்ப சமீப காலமாவே கூட நிறைய பேர் வந்து பேட்டிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. திமுக பத்தி தெரியாது, திமுக பாருங்க நீங்க கடைசி கட்டத்துல பாருங்க வந்து அவங்க மனைவியை வச்சு கூட வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சில பேர் பேட்டி எல்லாம் கூட கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் நீங்க உங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு கூட வந்து பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு டஃப் டைம் தான் வந்து விஜய் அவருக்கு நடந்த இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு நடந்திருக்கக்கூடிய எல்லாமே வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப மிக நெருக்கமான விஷயம். கரூர் இன்சிடென்டா இருக்கட்டும், மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃபை வச்சு ஒரு அரசியல் கட்சியும் ஒரு தலைவரையும் எடை போட மாட்டாங்க.